என் பேர் டாக்டர் Krish Sridhar. Kauvery மருத்துவமனையோட group mentor for Neurosciences and Director Institute of Brain and Spine at Chennai. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, neurologist, senior consultant, டாக்டர் சுபா, senior consultant neurologist, டாக்டர் வெங்கட்ராமன், senior consultant neurologist. இங்கே நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் அட் சென்னை ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். எபிலெப்சி வலிப்பு நோய். வலிப்பு நோய் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியனில் ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்லேருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்லேருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறையா உண்டு. பட் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயம் ஆகுது. ஒன்று பேஷண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா கண்டினியூடாக வலிப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரத்துனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில் போனால் வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு க்யூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டிடிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது க்யூர் பண்ணலான்னு நாங்கள் பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி ஒரு பாசிபிலிட்டி இப்போது. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில் 75 to 80% சான்ஸ் ஆஃப் க்யூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அண்ட் இது காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணி நாங்கள் வேலை செய்ய பார்க்குறோம். இதுதான் லான்ச் பண்ணுறோம். ஒரு காமன் ப்ரோட்டோக்கால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி ஃபார்ட்நைட் வர்ச்சுவலாக மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தால் நியூரோசர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware that hope இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸாக வந்துட்டுன்னா விட்டுடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமோ நம்ம அதை அட்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தைகள், நாங்கள் 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் இது முடியும். அதனால தான் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணால் we think we can help the people of Chennai. Thank you. Sir, surgery is it affordable for the common man? Yes sir, it is not very expensive. நான் சொன்ன மாதிரி எபிலெப்சி சர்ஜரிங்கிறது நிறையா வேறு சர்ஜரி விட ரொம்ப இட் இஸ் நாட் ஸோ காம்ப்ளிகேட்டட் டெசிஷன் மேக்கிங். அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். பட் ஒரு தடவை டெசிஷன் எடுத்துட்டா ஆக்சுவல் சர்ஜரி இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் ஆர் சீரியஸ். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ்.
சார் ஃபர்ஸ்ட் 1 இயர் ஏஜ் சொன்னீங்க சார். above 50 அந்த ஏஜ்ல கூட பண்ணலாமா சார்? above 50லாம் சின்ன வயசுமா. of course we can do. எந்த வயசு இருந்தாலும் இது சர்ஜரி. if they are fit for surgery medically we can do surgery. ஃபிட்னா என்னன்னா medically fit, மயக்கம் கொடுக்கறதுக்கு ஃபிட்டாக இருந்தால் we can do. அவங்களுக்கு டயபிட்டிஸ் அது டயபெட்டிஸ்லாம் எல்லாருக்கும் உண்டுமா. இப்போ டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர்லாம் விஷயமே கிடையாது. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, மயக்கம் கொடுத்தா ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆன் த டேபிள்னா தென் வி ஹாவ் டு திங்க் வேறு எப்படி நம்ம பண்ணலாம். இந்தியாவில் அதிகம்ன்றீங்க? இல்லை உலக பூராவுமே அதிகம். பட் யாருக்கும் அதை அந்த அவேர்னஸ் இல்லை. இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 பில்லியனில் 20 to 30% ஆஃப் பீப்புளுக்கு எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh people நீட் சர்ஜரி. பட் ஆனுவல் சர்ஜரி இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் ஒன்லி அபவுட் 2000 per year across India. அப்படின்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க who need procedures but it's not done because of lack of different reason, lack of awareness. அவங்களுக்கே தெரியாது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பயமுறுத்திடுவாங்க சில பேர். ஐயோ ஆப்ரேஷனா, மூளையில் ஆப்ரேஷனா, ஐயோ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் இந்த அவேர்னஸ் that it is safe, it can be done and there is hope. அந்த மெசேஜ் நீங்கள் கேரி பண்ணணும். யாரோ ஒருத்தர் வலிப்பு நோய் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சில சமயம் நீங்கள்லாம் சினிமாலெலாம் பார்த்துருக்க மாதிரி 2 கை 2 கால் அந்த மாதிரி வெட்டும். ஸோ அப்போ வாயிலேருந்து நுர வரும், நாக்கு கடிச்சுப்பாங்க, அவங்களையும் அறியாமல் யூரின் போயிடுவாங்க. இது காமன் ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் ஒரு பாகம் மாத்திரம், ஒரு சைடு மாத்திரம், இல்லை ஒரு கை மாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை ஃபோக்கல் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமாட்டிக்காக எதுவும் இல்லாமல் ட்ராப் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வேரிடு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ எந்த மூளையோட எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அண்ட் எப்படி அந்த அப்நார்மல் சிக்னல் பரவுதோ அது மேலே டிபெண்ட் பண்ணுறது எப்படி அதை வெளியில் காட்டும்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் எங்கடா இருக்கேன், திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட எபிலெப்சி தான். குழந்தைகளில் வேறு மாதிரி கூட வரும். யூ வாண்ட் சில்ட்ரன் சிம்டம்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த குழந்தையோட பிஹேவியர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம்னு நினச்சப்பவே நம்ம பயத்தை போக்கிக்கிட்டு இது வலிப்பு தானான்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறதே போகும். அதை டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி அதை முடிஞ்சால் இப்போ செல்ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அந்த வித்தியாசமாக நடக்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி இதுதான் நடந்தது அப்படின்னு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா டாக்டர் அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே வலிப்பு தானாங்கிறத டெஸ்ட் பண்ணியோ அவரோட அனுபவத்தில் அதை சொல்லுவார். அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே. அதாவது இது ஒன்றுமே பண்ண முடியாது, இது மோசமான நோய் அப்படிங்கிற தப்பான அணுகுமுறை வேண்டாம். இதை ஈஸியாக குணப்படுத்த முடியும். அது ஒரு தவறான இதைத்தான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு தேவையில்லாத பயம், தப்பா அது ஒரு தப்பான வழிக்கு நம்மளை கொண்டு போகும். இதை முழுசாக குணப்படுத்த முடியும்னு நம்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு அவர் கரெக்டான முறையில் இதை குணப்படுத்திட்டோம்னா இந்த தப்பான எண்ணங்கள் வராது. சார் நீங்க சொல்றீங்க குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்து இது பண்ணுவோம். 1 இயர் பேபில என்ன சார் சிம்டம்ஸ்? இப்போ 1 இயர் பேபி என்ன பண்ணும்? குழந்தைகிட்ட அம்மா கூட பார்க்கும், முகத்தை பார்த்து சிரிக்கும், கொஞ்சம் உட்காரும், ஓரளவுக்கு நின்றுக்கும். அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி நின்றுக்கிட்டு இருக்க குழந்தை, விளையாடிட்டு இருக்க குழந்தை போட்டு விளையாடுற பொம்மையை திடீர்னு கீழே போட்டுட்டு முறைச்சி பார்க்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு குடும்பத்தில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. பாட்டிமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை கவனமாக கேட்டுக்கணும். அது அந்த நடத்தையில ஏற்படக்கூடிய ஒரு வித்தியாசம். காதை விழல, சத்தம் ஜாஸ்தி. பேனிக் அட்டாக், பேராலிட்டிக் அட்டாக் மாதிரி இருக்கலாம். அந்த செய்கையில ஒரு வித்தியாசம்.
அந்த வித்தியாசத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த வலிப்பை Louding. மக்கள் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. பாதி நேரம் வந்து எனக்கு ஸ்ட்ரோக், நீங்கள் நம்ம போகும்போது டாக்டர் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஆனால் உண்மையாக அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். பாதி நேரம் மக்கள் வந்து அந்த டெர்மினாலஜியை மாற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு டாக்டர், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, பார்த்தா அது வலிப்பாக இருக்கும். வலிப்பே சில நேரம் வந்து முடிஞ்சு ஒரு 24 மணி நேரத்துக்கு அந்த வலிப்பு வந்து உங்களுக்கு கை கால் வராமல் போயிடும், ஆனால் தானாக சரியாக போயிடும். ஸோ அது வந்து ஒரு வலிப்புடைய அடுத்த கட்டமாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் வலிப்பு வந்து வெட்டுடன் கூடிய வலிப்பு, வெட்டு இல்லா வலிப்புன்னு பிரிச்சுக்கணும். வெட்டோட கூடிய வலிப்பு நீங்கள் நான் ரோட்டில் போகிற யாருனாலும் முடிச்சிடலாம். இந்த வெட்டு இல்லா வலிப்பை குடிக்கணுன்னா தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் வேணும். ஏன்னா வலிப்புன்னே அது தெரியாது. பாதி நேரம் கிளாஸில் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அது வந்து வலிப்புன்னு நினச்சிக்காம கிளாஸில் அவங்க படிக்கலன்னு நினச்சிக்கூடாது. லேசியாக இருக்காங்க குழந்தைன்னு டீச்சர் அந்த நேரம் வந்து அது வலிப்பாக இருக்கும், அதை கரெக்டாக பிடிச்சி வேலை பார்க்கணும். எல்லா வலிப்புக்கும் மருந்து ஒத்து வராது. சில வலிப்புகளை பார்த்து சீக்கிரத்தில் பிடிச்சோம்னா, ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தா நாம் ஒரு நாள் கேம்ப் ஒன்று பாண்டிச்சேரியில் பண்ணிட்டு, ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் வந்து நடுநடுவில் வந்து கவனம் செலுத்துறதுன்னு சொல்லி வந்தான். அவருக்கு வந்து பார்க்குறோம், நம்ம பார்த்தோன்னே மூளையில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருந்தது, கூப்பிட்டு வந்தோம், சர்ஜரி பண்ணோம், சரியாயிட்டாரு, ஃப்ரீடமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம அது பிடிச்சா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஃபுல்லாக ஒரு ஃப்ரீடமே கொடுக்க முடியும். சில வலிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்திருக்கும். அவங்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கறதே ஒரு கஷ்டமான விஷயம். எல்லா மருந்தும் எல்லாருக்கும் வேலை செய்யாது. சில மருந்துகள் ஒரு சிலருக்கு கொடுத்தா தவறுதான் வலிப்புகள் கூடிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பியல் மருத்துவரால் முடியாது. இப்போ நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா வலிப்பு நிபுணர்கள் ஒன்றுக்குள்ளே வந்து பேசி இந்த வலிப்புக்கு எது போகும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தான் மருந்தே போட முடியும். ஸோ அதுக்கு வந்து 3 சென்டர்ஸும் ஒன்றா வந்தால் தான் முடியும். அதுக்கான கூட்டம். இன்னொன்று என்னென்னா, நிறைய டைம் வந்து வலிப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த சோஷியல் ஸ்டிக்மாவை பயந்தே நிறைய பப்ளிக் கரெக்டான டைமுக்கு வரமாட்டாங்க. இப்போ சென்னை மாதிரி ஒரு டெர்ஷரி சென்டர், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. இப்பயுமே ஒரு 5-6 தடவை வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு அது வலிப்புன்னு தெரியும், ஆனால் அது எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம், இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிப்பாங்க. வேறு சில பேருக்கு சார் சொன்ன மாதிரி அது வெட்டு இல்லாத வலிப்பாக இருக்கிறதுனால அதை வலிப்புன்னு அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண தெரியல. ஒரு நிறைய எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா வராங்க. ஸோ ப்ரெஸ்ஸோட இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி இது சுற்றி ரொம்ப நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. எஸ்பெஷலி பெண்கள், நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த எபிலெப்சி உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குவாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாமா, அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா, அவங்களோட குழந்தைக்கு இவங்களுக்கு இருக்கிறதுனால வந்துருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது பப்ளிக்கில். ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு மோஸ்ட்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பிளேஸில் தெரிஞ்சுட்டா நம்மளை கம்மியாக எடை போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரோடையும் ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு கிளினிக்கல் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்று. ரெண்டாவது இதில் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இது வலிப்புக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கும் போதே ஒரு சின்ன ஒரு பயம் வருது, எதில் பண்ணுவாங்க, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் நோட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இதில் 1 to 2% ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதனுடைய சக்ஸஸ் ரேட் ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது சார்? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே நாங்கள் ஒரு 20 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ரேடியல் ரோட், காவேரி ரேடியல் ரோடில், வித்தவுட் திஸ் குரூப் இன்வால்விங் ஆல் 3 ஹாஸ்பிட்டல்ஸ். பட் நாங்கள் பண்ணுறதே அந்த ப்ரோட்டோக்கால் வச்சு தான் பண்ணுவோம். சார் பார்த்துட்டு குழந்தைய, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அவசியம் இருந்தால் மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, இஇஜி பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இஇஜி பண்ணி, அவசியம் இருந்தால் ஒரு டெஃபினட்டாக ஒரு எம்ஆர்ஐ பண்ணணும். 3 டெஸ்லா எம்ஆர்ஐ, ஸ்பெசிஃபிக்காக எபிலெப்சிக்காகவே ஒரு எம்ஆர்ஐ சீக்வன்சஸ் உண்டு. அதை பண்ணிவிட்டு நியூரோரேடியாலஜிஸ்டோடு உட்காந்து பேசி, அதுக்கப்புறம் அவசியம் இருந்தால் பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம்தான் சர்ஜரி பக்கமே வருவாங்க. ஸோ அண்ட் அதர் தென் தட் கிளினிக்கல் சைக்காலஜி, இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன், ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே பண்ணணும். அதை பண்ணப்புறம்தான் சர்ஜரி பண்ணலாமா. இது சர்ஜரி, ஏன்னா இதில் 3 விஷயம் பார்க்கணும்.
ஒன்று வந்து எம்ஆர்ஐ எப்படி இருக்குது, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அது வந்து குழந்தையோட ஃபிட்ஸோட நான் சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதோட என்ன வெளியில் காட்டுன்னு அது தெரியும். அதுக்கும் இதுக்கும் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். மூணாவது நம்ம இஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, வீடியோ இஜி இருக்குது. அந்த வீடியோ இஜியில் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினோடது பார்ப்போம். அந்த வீடியோ இஜி இல்லட்டா இஜியோட ஃபைண்டிங்கும் இந்த எம்ஆர்ஐ ஃபைண்டிங்கும் குழந்தையோ அடல்ட்டோட கிளினிக்கல் ஃபைண்டிங்கும் எல்லாருமே சேருதான்னு பார்க்கணும். இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன மாதிரி சர்ஜரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். எபிலெப்சி சர்ஜரி ஒரு டைப் கிடையாது. எப்படி நிறையா மாத்திரைகள் இருக்கோ அதே மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி உண்டு. ஸோ டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் சர்ஜரி பண்ணணும். இப்போ நீங்கள் ரிஸ்க் இஸ் ஒன்லி 2 to 3%. ஏன்னா மயக்கம் கொடுக்கணும். நம்பர் 1, எந்த ஆப்ரேஷனுக்கு மயக்கம் கொடுத்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் உண்டு, ரிஸ்கே இல்லாத கிடையாது எந்த ஆப்ரேஷனும். ரெண்டாவது, நம்ம பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ ரிஸ்க். தட் இஸ் லெஸ் தென் 1% இன் திஸ் சர்ஜரி, ஆக்சுவல் சர்ஜிக்கல் ரிஸ்க். ஸோ தி ஓவரால் ரிஸ்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராவலிங் ஆன் அ ஹைவே ஆன் த ரோடு. ஹைவேல போகிறச்ச நம்ம யோசனை பண்ணுறது இல்லை, பட் ரிஸ்க் இருக்குல்ல, நீங்களாம் ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, பட் we don't think about it. பட் பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோ அடல்ட்டோ இஃப் we can cure the epilepsy, the benefit is much more compared to the risk of 2 to 3%. ஓகே. என்னோட டாக்டர் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் எபிலெப்சியோட பற்றி அதை டயக்னோசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஹைலைட் பண்ணாங்க. But I want to highlight on one more important thing, the social stigma associated with epilepsy. அநேகமாக நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரோட ஒரு ஃபேமிலியிலையும் நமக்கு எது இந்த ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தருக்காவது வலிப்புன்னு இருந்திருக்கும். அது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை யங் அடல்ட்டாக இருக்கலாம், அது சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஆஃப்டர் 40-50 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வலிப்புங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நம்ம யாருக்குமே அதை பற்றி ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடையாது. And the social stigma associated with the epilepsy is very, very high, particularly in a country like India. Personally, I know one of my friend's grandson, he's in the class, I think, 3rd or 4th standard. ஒருத்தர் அவருக்கு ஃபிட்ஸ் வந்தது ஸ்கூலில் இருக்கப்போ. Otherwise a brilliant boy, right? He is a topper, everything. Then after that the school got panicky, and the school teacher, headmaster எல்லாம் கூப்பிட்டு, சரி இந்த சைல்டுக்கு வந்து ஃபிட்ஸ் இருக்கு, இந்த சைல்டை வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த கூட பார்த்துட்டு இருந்த மற்ற சில்ட்ரன் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க, அதனால் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட ஒரு சொசைட்டியோட இது வந்து எதுக்கு why should my child with study with another child who may have a disability அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் another friend of mine whose daughter who is in the early 30s who was very aspiring ஒரு IT கம்பெனியில் சீனியர் பொசிஷனில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் she was extremely qualified and coming up in the career to become a CEO, international company, multinational company. அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ she developed fits first time in the mid-30s. The first time வந்து she had fits. Then okay, she recovered well, but the multinational company, they wanted her to take time off for 2 to 3 months, and also they were not willing to consider her promotion when the next cycle of appraisal came, and they wanted the medical board to certify that she is fully mentally competent.
ஏன்னா அந்த எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ்ன்னு வந்தாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அல்லது அவங்களோட மூளை வளர்ச்சி தகுந்தமாகவும் பாதிப்பு இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து பெரிய பெரிய ஃபேக்டர். ஸோ பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் சே எனிதிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வலிப்பு இருக்குது, இதுக்கு காரணம் இதுதான், இது சரியாக போகுங்கிறது மாதிரி இல்லாமல் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து எபிலெப்சி பார்த்தீங்கன்னா எஸ் டாக்டர் ஸ்ரீதர் சார் அவங்க சொன்ன மாதிரி 10 பேருக்கு எபிலெப்சி இருந்தால் அதில் 2 பேருக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். பட் அந்த 2 பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தீஸ் பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இனிஷியலாக பார்க்குற ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபர்தராக பார்க்குற நியூராலஜிஸ்ட், நியூரோரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அசஸ் பண்ணி எஸ் அவுட் ஆஃப் இந்த 10 பேஷண்ட்ஸில் வந்து இவங்க 2 பேரும் சர்ஜரியில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோசர்ஜனையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் தென் தே வில் பெனிஃபிட். சரி, ஐ எம் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் நான் வந்து அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன்னா நீ ஆர்த்ரைட்டிஸ் வரேன், அதில் 10ல் 2 பேத்துக்கு சர்ஜரி, 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மீதி 8 பேத்துக்கு வந்து நான் நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை நீ ஃபிசியோதெரப்பியோ சொல்லி நான் மேனேஜ் பண்ண முடியும். பட் த கிளினிக்கல் எபிலிட்டி டு டயக்னோஸ் ஹூ நீட்ஸ் சர்ஜரி, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் ரெஃபரல் டு எ சென்டர் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபையிங் த பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி நடக்கிறது இல்லை. அதாவது அந்த ஃப்ராக்மெண்டட் ஹெல்த் கேர் சிஸ்டம்னு சொல்லுவோம். நாட் ஒன்லி இன் இந்தியா, எனிவேர், ஈவன் இன் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வேர் ஐ ஒர்க், proper recognition of patients with the epilepsy who will benefit from medicines, who will benefit from surgery and identify பண்ணி by the time they reach the proper center it will be many times very late. So அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த fragmented healthcare as far as the epilepsy service is concerned, we want to integrate at least within the Kauvery hospital to start with. See, all the 3 hospitals in Chennai, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் திரும்பி என்னோட மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஹாஸ்பிட்டல் சென்னையில் நம்மளுக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கிறோம். 120 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன் ரேடியல் ரோட். இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையுமே வி ப்ரொவைட் டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையுமே Neurosciences, which includes neurology, neuroradiology, neurosurgery, one of the high volume and the highest number of patients and surgeries இருக்கிற டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலையுமே நம்ம ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு சர்வீஸ் கொண்டு வரணுங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்களோட விஷன். இப்போ இந்த சிஸ்டம் லைக் வந்து டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி we will meet frequently, discuss the cases, who needs what அப்படிங்கிறது. ஆங்காலஜியில் எடுத்திங்கன்னா அது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ். த டியூமர் போர்ட் மீட்டிங்னா ரெகுலராக நடக்கும். பிகாஸ் நோ ஒன் டாக்டர் கேன் ப்ரொவைட் சொல்யூஷன் டு எ கேஸ், ஃப்ரம் த பெத்தாலஜிஸ்ட் டு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து தே மீட் அண்ட் தென் டிசைட். அந்த டியூமர் போர்ட் கான்செப்ட் மாதிரி தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்னு சொல்லிட்டு அக்ராஸ் த சென்னை ரீஜன் த எபிலெப்சி பேஷண்ட்ஸ் வி ட்ரீட். அவங்க எல்லா கேசஸையும் டிஸ்கஸ் பண்ணி டு ஐடென்டிஃபை which cases need surgery, which will benefit from surgery, because this is not a common surgery, this cannot be done everywhere. And we want to regionalize and centralize this specialist service in one center. So why this media interaction? I mean, I want to first of all மக்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு வலிப்பு அந்த ஃபிட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு. டாக்டர் அருள்மொழி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் முற்றிலும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். யூஸ்வலாக கேன்சருக்கு தான் நம்ம பேசி கேள்வோம், மார்பு புற்றுநோயோ எல்லாமே முழுமையாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிலெப்சியை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். பீப்புள் நார்மலாக நினைக்கிறது வந்து இவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்களா, இவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்கு. எல்லா சந்தேகங்களும் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மெசேஜ், பாசிட்டிவ் ஹெல்த் மெசேஜை பற்றி நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் which will benefit from surgery better done at a few specialized centers like Kauvery, not everywhere. அதுதான் இந்த மீடியா இன்ட்ராக்ஷனோட ஒரு நோக்கம். தேங்க்யூ.